ரயில்வே ஸ்டேஷன் அது பக்கத்துல ஒரு 6 வயசு பொழுது செதஞ்சு போய் கட்டி. என்னப்பா சொல்ற? அக்காவோட பேத்தி இருக்கட்டும்மா. அதுக்கு மேல சரியான வந்து இப்ப நடந்துட்டே நடிக்கிறாங்கிறதுக்காக அழுகிறதெல்லாம் பார்த்துட்டு உட்கார இல்லைங்க, உண்மையிலங்க அது நடக்குது இல்லக்கா. நாங்க நடிக்கிற அளவுக்கு நீங்க தாங்க முடியலன்றீங்களே, சத்தியமா நடக்குதே இல்லைங்களா? சரி போதும். அதனால இதுக்கெல்லாம் ஒரு வீடியோ நான் பார்க்கணும்னா கொஞ்சம் உங்களை மாதிரி அழுகிறது நிறுத்துங்க. என்ன செய்யணும்னு முடிவெடுக்க வேணும். அழுகிறதுனால தீர்வு வருதா? அழுகிறதுனால தீர்வு வந்தா உட்காந்து அழு. வேண்டாம் இல்லை இதுக்கு தீர்வு காணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, என்ன கஷ்டம் இருந்தாலும் உட்காந்து அழுதா தீர போறது இல்ல. இதுக்கு தீர்வு காணணும் அப்படின்னா நம்ம மாப்பிள்ளை சின்னத்துக்கு ஓட்டு போடணும். நம்ம மாப்பிள்ளை சின்னத்துக்கு ஓட்டு போட்டா மட்டும்தான் இதுக்கு வந்து தீர்வு காண முடியும். இல்லைன்னா இப்படிதான் நீங்க அழுதுகிட்டே இருக்கணும். உங்களால எல்லாரும் சிரிக்கணும். உலகமே இப்ப அழுதுகிட்டே இருக்கு. ஆனா நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே எல்லாரும் சிரிக்கணும். ரயில்வே ஸ்டேஷன் அது பக்கத்துல ஒரு 6 வயசு பொழுது செதஞ்சு போய் கட்டி. என்னப்பா சொல்ற? அக்காவோட பேத்தி இருக்கட்டும்மா. அதுக்கு மேல சரியான வந்து இப்ப நடந்துட்டே நடிக்கிறாங்கிறதுக்காக அழுகிறதெல்லாம் பார்த்துட்டு உட்கார இல்லைங்க, உண்மையிலங்க அது நடக்குது இல்லக்கா. நாங்க நடிக்கிற அளவுக்கு நீங்க தாங்க முடியலன்றீங்களே, சத்தியமா நடக்குதே இல்லைங்களா? சரி போதும். அதனால இதுக்கெல்லாம் ஒரு வீடியோ நான் பார்க்கணும்னா கொஞ்சம் உங்களை மாதிரி அழுகிறது நிறுத்துங்க. என்ன செய்யணும்னு முடிவெடுக்க வேணும். அழுகிறதுனால தீர்வு வருதா? அழுகிறதுனால தீர்வு வந்தா உட்காந்து அழு. வேண்டாம் இல்லை இதுக்கு தீர்வு காணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, என்ன கஷ்டம் இருந்தாலும் உட்காந்து அழுதா தீர போறது இல்ல. இதுக்கு தீர்வு காணணும் அப்படின்னா நம்ம மாப்பிள்ளை சின்னத்துக்கு ஓட்டு போடணும். நம்ம மாப்பிள்ளை சின்னத்துக்கு ஓட்டு போட்டா மட்டும்தான் இதுக்கு வந்து தீர்வு காண முடியும். இல்லைன்னா இப்படிதான் நீங்க அழுதுகிட்டே இருக்கணும். உங்களால எல்லாரும் சிரிக்கணும். உலகமே இப்ப அழுதுகிட்டே இருக்கு. ஆனா நீங்க ஆட்சிக்கு வந்த